இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டுகளை முடிச்சு இன்னைக்கு 76வது ஆண்டை நம்ம வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறோம். 75 வயசு முடிச்சு 76வது வயசு இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த 76வது வருஷத்துல நடைபோட்டு கொண்டிருக்கிறோம். இந்த 76 வருஷத்துல எத்தனையோ சவால்கள், எத்தனையோ துரோகங்கள், எத்தனையோ நெருப்பாறுகளை எல்லாம் நாம கடந்து வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இத்தனை நெருக்கடிகளுக்கும் மீறி இன்னைக்கு நம்முடைய கழகத்துடைய கருப்பு சிவப்பு கூடிய நாம கையில உயர்த்தி பிடிக்கிறோம்னா அதுக்கு காரணம் இங்க வந்திருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகள். உங்களுடைய அந்த கழக பற்று, கலைஞர் மேல இருக்கக்கூடிய பற்று, தலைவர் மேல இருக்கக்கூடிய பற்று, பிறகு அண்ணா மேல இருக்கக்கூடிய அந்த பற்று தான். கலைஞரை பத்தி பேசும்போது நம்ம அத்தனை பேரும் பெருமையா பேசுவோம். தான் நின்ற தேர்தலெல்லாம் வென்ற ஒரே தலைவர் கலைஞர் அப்படின்னு பெருமையா பேசுவோம். 13 முறை சட்டமன்றத்துக்கு சென்ற ஒரே தலைவர். திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றாலும் சரி, வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் சரி, ஏன் ஒரு சில சமயம் 3வது இடத்துக்கு போனாலும் சரி, கலைஞர் என்னைக்குமே அவர் நின்ற தேர்தலில் தோற்றதே கிடையாது. அதுதான் கலைஞருடைய பெருமை. கலைஞருக்கு எப்படி அது பெருமையோ அதே மாதிரி நம்முடைய தலைவருக்கும் ஒரு பெருமை இருக்கு. தான் தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொறுப்பேற்ற பிறகு அவர் சந்திச்ச அத்தனை தேர்தலையும் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் நமக்கு இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர், நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான். இதுதான் கலைஞருக்கும் தலைவருக்கும் இருக்கக்கூடிய இந்த பெருமை. அந்த பெருமைக்கெல்லாம் காரணம் இங்க வந்திருக்கக்கூடிய உடன்பிறப்புகள், உங்களுடைய உழைப்பு தான் அதற்கு மிக மிக முக்கிய காரணம். நீங்க இல்லாம, இன்னும் பெருமையா சொல்லணும், நீங்க இல்லாம திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, நீங்க இல்லாம கலைஞர் கிடையாது, நீங்க இல்லாம நம்ம தலைவர் கிடையாது, நீங்க இல்லாம நம்ம பெருமையா சொல்றவே திராவிட மாடல் அரசு அது கிடையாது. நீங்க தான் அனைத்துக்கும் காரணம். உங்களுடைய உழைப்பால தான் 2021 நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா, தலைவருடைய உழைப்பு 50% அதற்கு சரி நிகராக 50% உழைப்பு உங்கள் ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் அதற்கு பின்னாடி இருக்கின்றது. உங்களால தலைவர் முதலமைச்சரானார், 2021 முதலமைச்சரானார். சிறப்பான ஆட்சியை கடந்த 4.5 வருஷத்துல கொடுத்திருக்கிறோம். ஆட்சிக்கு வந்த உடனே தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டத்தை தலைவர் அவர்கள் முதல் கையெழுத்து போட்டார். முதல் நாள் 5 கையெழுத்து, அதில் முதல் கையெழுத்து. சில திட்டங்களை மட்டும் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஞாபகப்படுத்த விரும்புறேன். உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் வந்திருக்கிறேன். ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டத்துல முதல் கையெழுத்து போட்டார். இந்த திட்டம் எவ்வளவு பெரிய வெற்றி திட்டம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். எந்த அளவுக்கு இது மகளிர்கிட்ட போய் சென்றடைஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த திட்டத்தினால மட்டும் இந்த 4.5 வருஷத்துல சுமார் எத்தனை கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 820 கோடி முறை பயணம் பண்ணியிருக்கிறாங்க. 820 கோடி ட்ரிப்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. நாம ஒவ்வொருத்தரும் மகளிர்கிட்ட கத்துக்கணும். ஒரு திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்துதுன்னா அதை எப்படி பயன்படுத்திக்கணும்ங்கிறத மகளிர்கிட்ட கத்துக்கணும். நான் இது நகைச்சுவைக்காக சொல்ல, இது உண்மையாக சொல்றேன். அதனாலதான் இதை ஒரு வெற்றி திட்டம் அப்படின்னு நான் சொல்றேன். இன்னைக்கு பல மாநிலங்கள் இதை பின்பற்றாங்க, மகளிர் விடியல் பயண திட்டத்தை. மாநிலம் முழுக்க 4.5 வருஷத்துல 820 கோடி பயணங்கள்னா, இன்னைக்கு இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் எத்தனை பயணங்கள் தெரியுமா? 8 கோடி பயணங்களை ராணிப்பேட்டை மக்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. 8 கோடி முறை பயன்பெற்று இருக்கிறாங்க. ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, குழந்தைங்க படிக்கணும், சின்ன குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும், வெறும் வயிற்றோட வரக்கூடாது. வந்தோடனே முதல்ல உணவு. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் காலையில எந்திரிச்சு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. குழந்தைங்களை அவசரமா அமுச்சு வச்சிருவாங்க. போ பாத்துக்கலாம், மத்தியானம் ஸ்கூல்ல சாப்பாடு கொடுப்பாங்க, இல்ல சத்துணவு கொடுப்பாங்க, சாப்பிட்டு சாயங்காலம் பாத்துக்கலாம் அப்படின்னு அமுச்சிருவாங்க. ஆனா அமுச்சிட்டு வீட்டுல உட்காந்து அதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. வேலைக்கு போனா அதை யோசிச்சுட்டு இருப்பாங்க. காலைல குழந்தைய அமிச்சமே, பெரு வயிற்றுல போயிருப்பானே, பசி மயக்கம் இருந்திருக்குமே, சாப்பிட்டானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு ஆய்வுக்கு போனாங்க, ஒரு பள்ளிக்கூடத்திற்கு. ஒரு குழந்தை ஓரமா சோர்வா உட்கார்ந்து இருந்தது. தலைவர் கூப்பிட்டு கேட்டார், என்ன தம்பி என்னம்மா அப்படின்னா, இல்லைங்கய்யா நான் காலையில சாப்பிடல, பசியா இருக்கு அப்படின்னு ஒண்ணு. நம்ம தலைவர் அங்கேயே அறிவிச்சாரு, இனிமே அரசு பள்ளி மாணவர்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை அனைவருக்கும் முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு வந்தா காலை உணவு திட்டம், தரமான உணவு. இன்னைக்கு அந்த பெற்றோர்கள் மகிழ்ச்சியோடு நெகிழ்ச்சியோடு வாழ்த்தி குழந்தைய அனுப்புறாங்க. என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு முதலமைச்சர் இருக்கிறார், என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு. வந்தோடனே முதல்ல தரமான உணவு, அதன் பிறகு தரமான கல்வி. ஒவ்வொரு நாளும் 22 லட்சம் குழந்தைங்க இன்னைக்கு அந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று இருக்கிறாங்க. இந்த திட்டத்தை நாம மட்டும் பாராட்டல. இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்யறதுக்கு சமீபத்தில் ஒரு 40 நாட்கள் முன்பு பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர் பகவந்த் சிங் அவர் பேர், பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர் சென்னைக்கு வந்திருந்தார். வந்து இந்த திட்டத்தை துவக்கி வச்சுட்டு விரிவாக்கம் செய்யறது துவக்கி வச்சுட்டு பாராட்டி பேசினார். அந்த குழந்தைங்கிட்ட எல்லாம் பேசும்போது வாழ்த்தி பேசினார். முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, நம்ம கூட்டணி கட்சி தலைவர் கிடையாது, அவரு ஆம் ஆத்மி இயக்கத்தை சேர்ந்தவர், பஞ்சாப் மாநிலத்துடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், பேர் பகவந்த் சிங். பாராட்டி பேசினார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, இது சிறப்பான திட்டம். அடுத்த ஆண்டிலிருந்து பஞ்சாப் மாநிலத்தில் இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை என்னுடைய மாநிலத்தில் நான்
துவங்க போறேன் அப்படின்னு நம்ம கூட்டணி கட்சி கிடையாதுங்க, ஆம் ஆத்மி இயக்கத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டாங்க, பள்ளி கல்வியில மேம்படுறாங்க. அது பத்தாது, குழந்தைங்க உயர்கல்வி படிக்கணும், ஸ்கூலுக்கு போனா பத்தாது, நீ காலேஜுக்கு வா அப்படின்னு அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் எந்த கோர்ஸ் சேர்ந்தாலும் சரி, அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அப்படி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை. அதுதான் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் 8 லட்சம் மாணவ மாணவிகள் இன்னைக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையை பெற்றிருக்கிறாங்க. குறிப்பா இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் 16,000 மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுக்கிட்டு வராங்க. இப்படி பல திட்டம், எத்தனையோ திட்டங்களை சொல்லலாம். மிக மிக முக்கியமான திட்டம், நமக்கு ரொம்ப தெரிஞ்ச திட்டம், தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தேர்தல் அறிக்கையில சொல்லல. தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் தேர்தல் அறிக்கையில சொல்லல. விடியல் பயண திட்டம் சொன்னோம், முதல் நாள் செஞ்சாரு. எல்லாரும் கேட்டாங்க, தேர்தல் அறிக்கையில சொன்னீங்களே மகளிர் உரிமை தொகை, மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன், நீங்களே எப்ப கொடுப்பீங்கன்னு தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே இருந்தாங்க. கடும் நிதி நெருக்கடி, எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணாங்க, கொடுக்கவே முடியாது, சாத்தியமே இல்லைன்னாங்க. ஆனா தலைவர் அவர்கள் 2 வருடங்களுக்கு முன்பு பிறகு அண்ணாவுடைய பிறந்த நாள்ல செப்டம்பர் 15ஆம் தேதி அறிவிச்சு செயல்படுத்தினாரு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாசம் 1 கோடியே, கிட்டத்தட்ட 1 கோடியே 20 லட்சம் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்தார். கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க, 26 மாசம் 1 கோடியே 20 லட்சம் மகளிருக்கு 26,000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அது சில இடங்கள்ல இந்த கோரிக்கை இருந்துச்சு, எங்களுக்கு கிடைக்கல, எனக்கு வந்துருச்சு, பக்கத்து வீட்டுக்கு அக்காக்கு வரல, எதிர்த்த வீட்டு தங்கச்சிக்கு வந்துருச்சு, எனக்கு வரல அப்படின்னு சில இடங்கள்ல கோரிக்கை இருந்துச்சு. நான் எந்த மாவட்டத்திற்கு பயணம் பண்ணாலும் அங்க மகளிர் இருந்தாங்கன்னா நின்று பேசுவேன், கூட்டமும் நின்றாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு தான் போவேன், என்ன கோரிக்கை வைக்க போறாங்கன்னு தெரியலையே, என்ன குறை சொல்ல போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு போவேன். அதுவும் இந்த 14ஆம் தேதி 15ஆம் தேதி 16ஆம் தேதினா கொஞ்சம் தைரியமா போவேன். ஏன்னா அன்னைக்கு தான் பேங்க்ல வரவு வைக்கப்படும். 14ஆம் தேதி 15ஆம் தேதி ரொம்ப சிரிச்ச முகத்தோட வரவேற்பாங்க, சொல்லுவாங்க என்னக்கா அப்படின்னு. என்னம்மா, என்ன தம்பி, அப்பாட்ட சொல்லிடு 1000 ரூபாய் வந்துருச்சு, உரிமையோட சொல்லுவாங்க. கேட்பேன், 1000 ரூபாய் எதுக்குமா பயன்படுத்தினீங்க, உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா அப்படின்னு. ஆமா தம்பி, மருந்து மாத்திரைக்கு அதுதான் பயன்படுத்துறேன், என் பேரனோட பள்ளிக்கூட செலவுக்கு பயன்படுத்துறேன், புக்ஸ் வாங்க பயன்படுத்துறேன் அப்படின்னு உரிமையா சொன்னாங்க. அதுல சில இடங்கள்ல இந்த குறை இருந்துச்சு, அதையும் நாங்கள் அமைச்சர்கள் அத்தனை பேரும் போய் தலைவர்கிட்ட சொன்னோன்னே அதுல இருந்து சில விதிகளையெல்லாம் தளர்த்தி சட்டப்பேரவையில் நானே அறிவிச்சேன். உங்களுக்கு தெரியும், உங்களுடன் முதலமைச்சர்ன்ற இந்த கேம்ப் நடந்திருக்கும் உங்களுடைய பகுதியில். அங்க அதிகமா வாங்கப்பட்ட மனுக்கள் பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை தான். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 30 லட்சம் மனுக்கள் மீண்டும் வந்திருக்கு, எங்களுக்கு விடுபட்டு போயிடுச்சு அப்படின்னு. இப்ப அதையெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வருகின்ற டிசம்பர் 15ஆம் தேதி முதல் விடுபட்டு போன அத்தனை மகளிருக்கும் அதுல தகுதி வாய்ந்தவர்களை கண்டுபிடிச்சு நிச்சயமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவடைய செஞ்சு அதுவும் அனைத்து மகளிருக்கும் கண்டிப்பா கொடுப்போம் அப்படின்னு நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. 1 கோடியே 20 லட்சம் மகளிர்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க 1 கோடி 20 லட்சம். இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் 1,71,000 மகளிர் மாசம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில பயன்பட்டு வராங்க. இப்ப தமிழ்நாடு முழுக்க செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை சொல்றேன். ஆற்காடு தொகுதிக்கு மட்டும் பல திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு செஞ்சிருக்கு. ஆற்காடு தொகுதிக்கும் ஏராளமான திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறாங்க. 35 கோடி ரூபாய் மதிப்பில் ஆற்காடு நகரத்தில் வெளிவட்ட சாலை அமைக்கின்ற பணி இப்பொழுது நடந்துகிட்டு இருக்கு. ஆற்காடு தொகுதி முழுக்க கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலமாக சுமார் 2000க்கும் அதிகமான வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நகர பகுதியில் 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கால்வாய்கள் புனரமைப்புகின்ற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பஸ் ஸ்டாண்டு கட்டப்பட்டு வருகின்றது. சுமார் 3.5 கோடி மதிப்பீட்டில் புதிய வணிக அங்காடின்னு பல திட்டங்கள் இந்த ஆற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய தலைவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி திட்டங்களால தான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே வளர்ச்சியில முதல் ஸ்டேட்டாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு 11.19% பொருளாதார வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம கொண்டு வந்த நம்முடைய தலைவர் கொண்டு வந்த முதலமைச்சர் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள் தான் காரணம்.